ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். 2 பொருள் தான். இந்த 2 பொருள் ஆயிலை நீங்கள் தலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப செம்ம ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நரைமுடி இப்போ தான் ஸ்டார்டிங்காக ஆரம்பிக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மாற்றங்கள் கொடுக்கும். இது 1 வீக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து ஒரே வாரத்தில் வெல்ல முடியலை, உங்களுக்கு நிரந்தரமாக கருப்பாகும். நம்ம இந்த எண்ணெய் வந்து 1 வீக்குக்கு அப்புறம் தான் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். ஃபில்ட்ரு பண்ணுறப்ப ஈஸியாக எண்ணெய் காய்ச்ச தெரியாதவங்க கூட ரெடி பண்ணுற அளவுக்கு இந்த ஆயிலை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், இப்படி இருந்த ஒரு ஆயிலை தான் இன்றைக்கி 2 பொருளை வச்சு 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணல இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலு. இது எல்லா வயதினரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ தான் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நரமுடி ஸ்டார்ட்னா இது தடவி விட்டு பாருங்கள். 1 வீக்கில் அந்த வெள்ளை முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் அப்படின்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அழகாக நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எண்ணெய் காய்ச்சி வந்து தேய்ச்சா ரொம்ப வந்து முடி கொட்டுதுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்காக இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து ஒரு பதமாக ரெடி பண்ண தெரியாதவங்க கூட இந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தான் நரைமுடி ஸ்டார்ட் ஆகுது, இளநரைய இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 2 நாள் தடவினாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் நிறையா பேர்த்துக்கு வந்து என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நிறையா பேர் கருப்பு எள்ளை எடுத்துகிட்டு இது வந்து கருஞ்சீரகமாக்கா அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. கருஞ்சீரகம் அப்படிங்கிறது களோஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் அல்லது மளிகை கடையில் எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்குது, வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது. சரிங்களா? இது டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து நான் சொல்லிட்டேன். நான் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நாட்டு மருந்து கடை அந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் ஆல்ரெடி வெள்ளை முடியை வந்து டோட்டலாக கருப்பாக்கி கொடுக்கும், நரைமுடி வராமல் தடுக்கும். ஏன்னா மெலனின் சத்துக்கள் அது அதிகமாக இருக்குது. தலையில் மெலனின் சத்துக்கள் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் வெள்ளை முடியே வந்து நம்மளுக்கு வருது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள். அடுத்ததாக அதே அளவுக்கு வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனையை ஸ்டாப் பண்ணும். ரத்த ஓட்டை வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து வளரவே வளராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் சூட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஹீட் அதிகமானால் முடி வந்து கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும், வெள்ளை முடி வர ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். நீங்கள் கேட்கலாம், இது குளிர்ச்சி, கருஞ்சீரகம் வந்து சூடு, 2 ஆப்போசிட்டில் சேர்ந்தால் எதுவும் பண்ணாதாக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எதுவும் பண்ணாது. ஏன்னா இது ஆவரேஜாக நம்ம சேர்க்குறப்ப ரெண்டுமே வந்து நார்மலாக எடுத்துகிட்டு வரும். உங்களுக்கு நரைமுடியும் வராது, முடி கொட்டுற பிரச்சனையும் ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த 2 பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த எண்ணெயை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பொடி ஆயிரும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி பொடி பண்ணுறோம் அப்படின்னா, ஆயிலில் நம்ம எசன்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக வந்து கிடைக்கும். இந்த ஆயில் வந்து நீங்கள் 1 வீக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்கும். ஆரம்பத்துலேயே வந்து ஆயிலோட தன்மை வந்து நான் காமிச்சிருப்பேன். அது மாதிரி இது வந்து சேவ் பண்ண உங்களுக்கு வந்து ஆயில் நல்லா திக்காக நல்லா கருப்பாக மாறும். இப்போ ஒரு தட்டில் நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டீஸ்பூன் தான் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 200 மில்லி அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? அளவு வந்து நீங்கள் இன்னும் 1/2 லிட்டர் 1 லிட்டர் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட பொருளை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போது நான் 100 மில்லி
ஆயிலுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணுமாக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் தேவை கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முழுக்க வந்து ஆயில் எங்களுக்கு காய்ச்ச தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காய்ச்சி டை எல்லாம் தடவி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் இந்த ஒரு ஆயிலில் உங்கள் வெள்ளை முடி வந்து டோட்டலாக தேடுனா கூட கிடைக்காது. தொடர்ந்து இது நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறப்ப நிறைய முடிக்கு வேலையே இருக்காது. இப்போ இது எப்படி எண்ணெய் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேங்காய் வந்து நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காயாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். சுத்தமான தேங்காய் வந்து பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறையா பேர் அக்கா பாக்கெட் எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விவிடி கோல்டு வந்து நல்லாயிருக்கு. அதனால் நான் அது வந்து தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உடனே வந்து விளம்பரம் பண்ணுறீங்களாக்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி செக்கெண்ணெய் இல்லை, அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 100 மில்லி தேங்காய் வந்து சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போது இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொருளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் வந்து நம்ம இந்த பொருளை போட்டதே கலர் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பராக கலர் மாறிடுச்சு. கருஞ்சீரகத்தோட தன்மையும் வெந்தயத்தோட கலரும் வந்து இன்னும் இது சேவ் பண்ண திக்காக உங்களுக்கு கருன்னு ஒரு ஆயில் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது கூட சுத்தமான கேஸ்ட்ரல் ஆயில் விளக்கெண்ணெய், சரிங்களா? இது வந்து செக்கில் ஆட்டினதான். அதனால் இதை வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 100 மில்லி தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துருங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம். எப்போவுமே விளக்கெண்ணெயை வந்து உள்ளே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப முடி வந்து நல்லா காடு மாதிரி கருன்னு அடர்த்தியாக வளருங்க. நிறைய முடியை வராமல் தடுக்கும். ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு இது. நம்ம இந்த ஆயிலோடு சேர்க்கிறப்ப பிசுபிசுப்பு தன்மை இருக்குமாக்கான்னு கேட்பீங்க. 1 டீஸ்பூன் சேர்க்கறதுனால உங்களுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க. நீங்கள் வந்து ஈஸியாக இதை அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு தலைவலி எதுவும் வராது, சரிங்களா? இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். அந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த பொருளெல்லாம் கீழே போயிட்டு ஆயில் மட்டும் மேலே வரும். அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுக்கணும். இப்போது இந்த ஆயிலை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரத்தில் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே தூக்கி வச்சிடலாம். ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு ஸ்பூனை வந்து எடுத்துருங்க. நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அந்த வெள்ளை கலரில் ஒரு நுரை மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் அந்த தன்மை வந்ததுக்கப்புறம் ரெடியாகிற அந்த தன்மை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் இறக்குனீங்கன்னா போதும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் வந்து அப்படியே நுரை கட்டுது பாருங்கள், சூடாகிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி எடுத்தாலே போதும். ஆயில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இது வந்து நீங்கள் தேய்ச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். 100% வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஆயில் தான். ஈஸியாக எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி குளிக்கணுமாக்கா ஆயில் தேய்ச்சா அப்படின்னு கேட்குறீங்க. இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு குளிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் மசாஜ் கொடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கெல்லாம் போய்க்கலாம். எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் தெரியாது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் தனியாக வந்துடும். ஒரு துளி கூட அந்த பவுட்ரு வந்து இருக்காது. இப்போ வந்து எசன்ஸ் நல்லா வந்து கலந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை நல்லா திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து இது சூடாயிரும். இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் வந்து மாறுது பாருங்கள்.
இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணுறப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனது. இந்த ஒயிட் கலர் நுரை வந்து வந்துருச்சு பாருங்கள், மேலே நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்பூன் விட்டிங்கன்னா ஒரு துளி கூட அந்த பவுட்ரு வராது, ஆயில் மட்டும் தனியாக வரும். ஏன்னா அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து போயிடும். இங்கே பாருங்கள், இது கரெக்டான மெத்தடு. நீங்கள் வந்து ஸ்பூனை இப்படி வச்சு பாருங்கள், பொருளெல்லாம் மேலே வராமல் ஆயில் மட்டும் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இறக்கிடலாம். இந்த அளவுக்கு ஒயிட்டன் வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சிம்மில் போட்டு மெதுவாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இதை நீங்கள் உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 100 மில்லி தேங்காய் நீங்கள் இந்த மீதி இருக்கிற பொருளை கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2வது முறை வந்து பயன்படுத்திட்டு அப்புறம் 3வது முறைக்கு வேணால் நீங்கள் வேறு மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆயிலை நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணி உடனே எடுக்காமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்தால் அந்த ஆயில் எந்தளவு திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு வாரம் சேவ் பண்ண ஆயிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதை கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு. அந்த நுரை வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆயிலை கொடுக்கும். நீங்கள் என்ன தான் இப்படி கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு செகண்ட் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சிங்கன்னா அந்த பொருள் கீழே போயிடும், ஆயில் மட்டும் தனியாக வரும். உடனே ரெடி பண்ணுறப்பவே இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா, இந்த ஆயில் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஒரு ஓரமாக சூடாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஆயில் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறப்போ இந்த கலரில் வந்துடும் நல்லா பளிச்சுன்னு. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இதை வந்து நீங்கள் 1 வீக் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரெகுலராக தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ தலைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபில்ட்ரு பண்ணாமே இங்கே பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன். 1 டீஸ்பூன் மேலால் எடுத்து இப்படி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயில். இது நீங்கள் 1 வீக் வந்து ஊற விட்டீங்க அப்படின்னா நல்ல கருப்பு கலரில் இந்த மாதிரி ஆயில் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அந்த மைல்டாக அந்த பவுடரோட இந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப நல்லா அந்த வெள்ளை முடிக்கு ஒரு வேர்க்காலிலேருந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பொடுகு தொல்லை, அரிப்பு அந்த மாதிரி எந்த ஒரு டோட்டல் பிரச்சனையும் இந்த வெயிலுக்கு வந்து வராது. இப்போ எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க, விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள் முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.